வணக்கம் மக்களே. இன்னைக்கு வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் படம்னாலே பொதுவாக அவரை ஒரு பேட்ச்குள்ளே நம்ம ஏற்றிடுவோம். வெற்றிமாறன், அதுக்கப்புறம் ரஞ்சித்து, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஏற்றிடுவோம். ஆனால் அப்படி ஏற்றவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆள் தான் மாரி செல்வராஜ். வெற்றிமாறனையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி அதுக்கு எதிராகவும் ஒரு ஆப்ரேஷனுக்கு எதிராகவும் நல்ல ஒரு குரல் பதிவாகிட்டே இருக்குது தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலையும். அது சமுதாயத்தில் நல்ல மாற்றமும் உண்டாகிருக்குங்கிறது தான் உண்மை. அதை தவிர்க்கவே முடியாது. எத்தனையோ பேர் சினிமா பிரதிபலிக்கிறது தான் நம்மளோட லைஃப்பாக இருந்திருக்கு. அதுக்கு மத்தியில் இவங்களுடைய குரல்கள் நிறைய மாற்றிருக்குன்றதா சொல்லணும். அதை மறுக்கவே முடியாது. இல்லை மாற்றலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய வியூ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த படம் வாழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக சூப்பராக இருக்கா. இதை பற்றின நெகட்டிவ் வியூஸ் நான் சொல்ல போகிறது இல்லை, பாசிட்டிவ் சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. வாழையிலேருந்து டேக்அவே எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்வியலில் எவ்வளோ மாற்றம் உண்டு பண்ணுது அப்படிங்கிறது. இது சாதி அடிப்படையான படமோ இல்லை ஒரு ஒப்ரெஷன் அதெல்லாம் தாண்டி இது வேறு ஒரு லைஃப் ஸ்டைல். அதாவது நம்மளோட மாரி செல்வராஜுடைய பயோபிக்குன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் புனைவுகள் கலந்து ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறவங்க ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கலையரசன் மெட்ராஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அங்கே இருக்கிற அந்த வாடைத்தார் தூக்குறவராகவே நின்னார். ஃபஸ்ட்டு நான் அதை சினிமாவே பார்க்க முடியல எங்களால். அதை இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்பாயிலர் மாரி செல்வராஜ் என் லைஃப்னு சொல்லிட்டனால அதை எனக்கு சினிமாவே பார்க்க முடியல. இருந்தாலும் அது ஒரு சினிமா ஃப்ளேவர்லேயே டெலிவர் பண்ணியிருந்தார். படத்தோட பெரிய ப்ளஸ் ஆக்டர் தான். ஸோ சிவனஞ்சனா நடிச்சிருந்த அந்த பொன்வேல் நினைக்கிறேன் அந்த பையன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாருன்னு மாரி செல்வராஜ் இப்படி தான் இருந்திருப்பாருங்கிறது அவ்வளோ கன்வின்சிங்காக அவர்கிட்ட கொண்டு வந்திருந்தார் மாரி செல்வராஜ். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் தான் அந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டரு. ஃபென்டாஸ்டிக். அப்படியே ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் எல்லாம் தோற்றுடணும் அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம். மாரி செல்வராஜோட மனசாட்சி அவர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த வாழைத்தார் அந்த வேர்ல்டுக்குள்ளே அழகாக எடுத்துகிட்டு போயிடுறாரு ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவங்க அக்கா கேரக்டர், மெயின் கேரக்டர் மாரி செல்வராஜோடைய அக்கா கேரக்டராக வர்றவங்க ரொம்ப அதுவும் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா கேரக்டர்லாம் இன்டர்வல் பிளாக்கில் பார்த்து அப்படியே என்ன நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சினிமா ரீதியாக பார்க்கும்போது. பட் அந்த வழிகளை திரும்ப காட்டும்போது நம்ம சினிமாவாகவே பார்க்க முடியல. எனக்கு இப்போலாம் கஷ்டப்பட்டாப்பிலையா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 1990களில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம இந்த படம் பார்த்துருப்போம், கர்ணன் படத்தை அந்த பஸ் இன்சிடெண்ட்டு அந்த மாதிரி அங்கங்கே நடந்த சம்பவங்கள் நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வாழைத்தார் இருக்கு இல்லையா, வாழை நம்ம சுமந்துட்டு வரவங்க அந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நான் பார்த்தோம். அதில் அந்த பையன் சொல்கிறான் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சொல்கிறார் நாங்கள் 5 கிலோமீட்டர் நடப்போம், வயல்வெளியெலாம் தாண்டி குதித்து போகணும் அப்படிங்கிறத சொல்லும்போது இது கனெக்ட் ஆகுது. ஸோ அவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ தூரம் வேலைகள் இருக்குது. ஒரே ஒரு லாரியில் அத்தனை பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. ஓனர் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக அவங்கள லாரியிலே வந்துட்டு போகிற மாதிரியான ஓவர்லோடு ஆல்ரெடி லாரி, அதுக்கும் மேலே மக்கள் ஜனங்க உட்காந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆகிடுது. அதில் எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க. மாரி செல்வராஜ் அதிலேருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார் அந்த கேரக்டரு அப்படிங்கிறதையும் ரொம்ப பிரமாதமாக காட்டியிருந்தார். இதுக்கு நடுவில் ஒரு கதை, அந்த டீச்சர் ஒரு தேவதை மாதிரி பார்க்குறாரு. அவர் ஒரு அப்பட்டமாக இப்போ ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் லவ் நிறைய பார்த்துருப்போம். அழகி படம் இதில் பார்த்துருப்போம். ரெக்க படத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த ஒரு போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் இவர் பள்ளிக்கூடம் படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இது அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பியூட்டிஃபுல், அது என்னமோ தெரியல, அந்த கெமிஸ்ட்ரி எப்போவுமே நல்லா இருந்திருக்கும் போலுக்கு. ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னாலே அது ஒரு ஒர்க் அவுட்டாக ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். இதில் நிஜமாகவே அவர் பூங்கொடிங்கிற அந்த டீச்சர் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக மொத்தம் ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு லவ்வை சொல்கிறான், இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறான், இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வைங்களேன், அது எப்படி நம்ம ஊரில் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு கூட நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் நம்மளாம் ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாண்டதுக்கு மிஸ்ஸு 10 நாள் முட்டி போட வச்சாங்க. இல்லை மிஸ்ஸு பேரில் போடல, நம்ம ஃப்ரெண்டு பேரில் போட்டதுக்கு. அப்படி இருக்கிற காலகட்டம் வேறு. ஒருவேளை அந்த ஒரு கான்டெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இந்த ஒரு
இப்போ இந்த படத்தில் வந்து டீச்சரோட அவருடைய இதாகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், அது வந்து கர்ச்சீஃப் அதை மிஸ் பண்ணுறது, அந்த இடத்துல அவர் சொல்கிற டைலாகு, நேற்று எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருந்தீங்க, நீங்கள் அக்கா மாதிரி அழகாக இருந்தீங்க, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. டீச்சருக்காக ஒரு சமயத்தில் அவர் விட்டு கொடுத்து போகிறாரு, அங்கே அந்த இடத்துல வந்து மாடு தொலைஞ்சிடுது, அது திருப்பி வந்து அவங்க அம்மா அதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஃபென்டாஸ்டிக்கான இதுதான் எல்லாமே. அன்வான்ட்னு ஒரு கேரக்டர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்க அக்கா, அவங்க மாமா, அந்த போர்ஷன் வந்து அது அன்வான்டாக கிடையாது. இல்லைனாலும் கதை போகும் அந்த லவ் மட்டும். பட் அப்படி இல்லைனாலுமே கலையரசன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா அருமையாக இருந்திருக்குது. அவங்க அப்பா மாதிரி அவன் பார்க்குறாங்கிற சிந்தனையில். ஸோ டீச்சர் கேரக்டரோட வர அது ஓவரால் போர்ஷனு, அவன் ஃப்ரெண்டோட நடக்கிற அந்த காமெடியெல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். கமல் ஃபேனு, ஒரு ரஜினி ஃபேனுன்னு சொல்லி அந்த ஒரு மேட்ரு. கமல் படம்லாம் நம்ம ஊரில் எங்கே ஓடுது அப்படிங்கும்போது, கடைசியாக கமல் ஃபோட்டோ கூட ஒன்று கிடைக்காதுங்கும் போது அந்த டீச்சர் மூலிமா அவன் கமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது அவன் ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிறத தெரிய வர்றது. அது மாதிரி அந்த மனசாட்சியாக காட்டால் பாருங்கள், கிளைமேக்ஸில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவர் இன்னுமே என் மனசாட்சிக்குள்ளே சொல்கிறார். நேற்று நீயா நானால 10 நாள் ஆச்சு நான் தூங்கலை, டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன், மாத்திரையெல்லாம் கொடுத்து என்னை தூங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த வலியை வந்து நம்மளால் உணர முடியுது. நமக்கு இந்த வயசுலேயே வந்து ரொம்ப வெயிட் தூங்கலாம், ஃபோட்டோகிராஃபரு ஒரு ட்ரைபாட் எடுத்து மாட்டோம், ஒரு 8 மணி நேரம் ஃபோட்டோ எடுக்கிறோம், முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இவர் பார்த்திங்கன்னா வாழைத்தாருங்கிறது வந்து அதை தூக்கி தலையில் 2 தூரம் வச்சு இதெல்லாம் பார்க்கும்போதே டயர்டாக இருக்குது. இந்த லைஃப்பை விட்டு எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் அதில் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப பிரமாதம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து பேக் போன் ஆஃப் த ஃபிலிம் தான் சொல்லணும். செம்ம மியூசிக்கு. சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர் சூப்பராக பண்ணியிருந்தார். இது இன்னொன்று தடவை சொல்கிறேன் என்னென்னா, நான் இப்போ சினிமாவாக இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. இது சினிமாவாக மட்டும் பார்க்கக்கூடிய இதுவே கிடையாது. இன்றைக்கும் பல இடங்களில் வாழைத்தார் இன்னும் இந்நேரத்துக்கு வந்து பல யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்க போயிருப்பாங்க வாழைத்தார் தூக்குறவங்களெல்லாம். பட்டு அது எவ்வளோ டஃப்பு. இன்றைக்கும் அந்த ₹1 ₹2 ₹5 ஒரு லோடுக்கும் அவங்க படுற கஷ்டங்களும் அதோட விளைவுகளும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது ஒரு பெரிய பாடம்னே சொல்லலாம். நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு தான் போய் பார்த்தேன், என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாரு நீ எவ்வளோ அழகாக ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வர கம்ஃபர்டபுளாக, அவன் பாரு ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக அவன் எவ்வளோ பாடுபடுறான், வீட்டில் எவ்வளோ தியாகம், ஒரு வாய் சாப்பாடு, ஒரு இந்த பயம், அந்த சீனில் வந்து மிரண்டே போயிட்டேன். அந்த சாப்பிட்றதுக்காக அவன் வரான், பசி, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதுக்கு போட்டு அடி வாங்கிட்டு ரொம்ப அழகான விஷயம் அதில் சொல்கிறாங்க. அவ்வளோ வாழைத்தார் லோடு சுமக்கிறோம், ஆனால் ஒரு வாழைப்பழத்தை கூட அவனால் சாப்பிட முடியல பார்த்தீங்களா. அது ஒரு ரொம்ப சூப்பரான சீன். அதை தாண்டி பசியில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவங்க அம்மா அடித்து துரத்தி திருப்பி அவங்க அத்தனை பேர் இறந்ததுக்கப்புறமும் ஓடி போய் அந்த சாப்பிட்றத வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கொலை பசி இருக்கும். இப்போ எங்கள் அப்பா இறந்தப்போ அந்த மாதிரி தான் எனக்கு 2 நாள் ஃபுல்லாக அழுதோம். எல்லாம் பசிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது இல்லையா. அதனாலே நம்மளால் அடுத்தது என்னங்கிறத பார்க்க முடியாது. நம்ம ஒரு முக்கியமான ஆள், கூட யாரும் இல்லை, மற்ற வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணுங்கும்போது கடந்து அடுத்தது என்ன அப்படிங்கும்போது பசி தான் முதல்ல வந்து நிற்கிது. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே அவங்க அம்மா வந்தோடனே அவன் தெரித்து ஓடுறது, ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது அந்த ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அங்கே அந்த கடவுள் அந்த இதை காட்டுறாங்க, அவங்க ஊர் சாமியை வந்து நம்ம மாமன்னன்லேயே காட்டியிருப்பார், அது எப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உருவ பொம்மையாக வச்சு அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அதெல்லாம் காட்டுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோக்கு அவ்வளோ வழி, அவ்வளோ இதில் இருக்குது. ஸோ சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த மாதிரி படம் இது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப் கிடச்சிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நினச்சா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது, வெளியே போகிறோம், வாங்குகிறோம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம், டக்குன்னு ஓலாவை புக் பண்ணுறோம், போயிட்டு வரோங்கிற ஒரு வாழ்க்கைக்கு நடுவில் இப்படி ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒருத்தன் கடந்து வந்திருக்கான். இன்னும் நிறைய பேர் கடந்து வர முடியாமல் இருக்காங்க. நம்மளால் எதுவும் பண்ணிட முடியாதாங்கிற ஏக்கம் நமக்குள்ளே கண்டிப்பாக வரணும். அந்த ஆங்கிளில் தான் அந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பற்றி ஒரு பேடு விமர்சனமோ இல்லை இதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ ஒரு தோணுது அப்படின்னா அதை பற்றி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இது பியூர் அண்ட் பியூர் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு ஜெம், ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன். எனக்கு இன்ஸ்பயர்ட் ஆகிருக்கு, பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். இதுக்கப்புறம் நான் திருப்பியும் ஒரு மாமன்னனோ கர்ணனோ, எனக்கு அந்த படத்துலலாம் வேற்று கருத்து நிறைய இருக்குது. பரியனும் பெருமாள் எல்லோரும் சொல்லுவோம் நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து ரஞ்சித் சார்லாம் வந்து இப்போ தங்கலான் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க. பேட் ரிவ்யூ சொன்னாலே என்னோடய கேஸ்ட்டு பற்றி நீங்கள் என்னை கேஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம்லாம் அவர் மிரட்டுறாரு. இது அந்த மாதிரிலாம் இல்லை சார், இந்த மாதிரி
மாரி செல்வராஜ் மாதிரி ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும். எதுக்கு அவர் ஒரு கழுதையை வைக்கிறாரு, எதுக்கு இந்த ஒன்னோட ஒரு இன்செக்ட் விட மாட்டேங்கிறாரு. ஒரு கம்பளி பூச்சியும் அதுக்கும் நம்ம கூட வாழ்கிற ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த கம்பளி பூச்சியை காட்டுறதாகட்டும், அங்கே இருக்கிற இந்த ஒரு இறந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு மேலே அதெல்லாம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியாது. ரொம்ப பாசமாக வளர்த்தாங்கன்னா சின்ன வயசில் நாய்க்குட்டி நிறைய இடத்துல இருக்கும், கண்ணுக்குட்டி இதெல்லாம் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் வச்சு அதை ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருப்பாங்க. அது கூட காட்டுறாரு. எத்தனை அனிமல்ஸ் காட்டுறாங்க. அதில் ஒரு காரணமாக இருந்துச்சு. அவர் ரஞ்சித் தெரியல, இப்போ அந்த டாபிக் வேண்டாம். பட் ஸ்டில் வந்து இவர் எவ்வளோ ஒரு பியூர் அண்ட் பியூர் சோல், அவருக்குள்ளே எவ்வளோ கதைகள் இருக்குது, இன்னும் எத்தனை கதைகள் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. அவர் மாதிரி ஆட்கள் கருத்து சொல்லியே ஆகணும், வாயை திறந்து பேசி தான் ஆகணும். அப்போ தான் அவங்க சமுதாயம் மட்டும் அல்லாது வேற்று சமுதாயமோ இல்லை வந்து நம்மளுக்கு கூட வந்து இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் புரியுங்கிறது தான் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ வழிகள் கடந்து இன்றைக்கி ஒரு டேரக்டராக இருக்கார். நேற்றுக்கு சொல்கிறாரு கோபிநாத் நீயானால அந்த வாழைத்தாரை நீங்கள் தூக்கி போடுங்க, ஒரு பையன் மூட்டையை தூக்கி போட்டோம் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படிங்கும்போது மாரி செல்வராஜ் சொல்கிறார், நான் தூக்கி போட முடியாதுங்க, இது இப்போ எங்கூட தான் இருக்கும் கடைசி வரைக்கும், இன்னும் எங்கள் கிராம வளரில் இன்னும் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க போது நான் எப்படி தூக்கி போட முடியும், தூக்கி போட முடியாதுங்கிறாரு. ஸோ ரொம்ப இன்டெப்த்தான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப கலாய்க்கிறவங்க என்னடா இவ்வளோ தூரம் இதாக பேசுறியா, அந்தளவுக்குலாம் ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டிங்களா? இருக்கும். ஏன்னா நம்மளாம் வந்து இப்போ ஒரு சாதாரண இப்போ ஒரு கேமரா வச்சு இப்படி பேசுகிறோங்கிறதுக்கே நம்ம ஒரு போராட்டம் தான். இந்த ஒரு காசு கொடுத்து வாங்குறதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்போம். சின்ன ஒரு 10,000த்துக்கும் 5,000த்துக்கும் 500க்கும் இன்றைக்குமே நாங்கள்லாம் அந்த ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கோங்கும்போது இப்படி ஒரு கஷ்டத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. தொடர்ந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் வாழை. இது சினிமாவாக பார்க்காதீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காதீங்க. அப்படி பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டெலாம் டான்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம டேக்கவே வாழ்க்கையில் இது நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி எனக்கு 2 நாளாக கழுத்து வலி இருந்தது. இல்லை இன்றைக்கி கடையை திறக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி காலங்காலத்தில் வந்து கடையை திறந்தேன். நைட் இந்த நீனா பார்த்துட்டு இந்த வாழையிலே 2 நாளாக சுற்றிட்டு இருந்தேன். இது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான். எத்தனையோ பேர் படிச்சுட்டே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கங்கும்போது நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இல்லை இதை கவனத்தில் கொண்டு நம்ம படுறதுல ஒரு கஷ்டமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து போராடணும். மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இல்லைனாலும் ஒரு வெற்றியை நோக்கி நமக்கு ஒரு பயணம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அந்த படம் இருந்திருக்கு. பிரில்லியன்ட். தேங்க்யூ மாரி செல்வராஜ் ஃபார் சச் எ பியூட்டிஃபுல் நரேஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், எவ்ரி திங். சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில், தேனி ஈஸ்வரன் கேமரா ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட்டு. வேறு லெவலில் கேமரா பண்ணிக்கிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. கட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி. அந்த உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எந்த மாதிரி இம்பேக்ட் உங்களுக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணுச்சுங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் ரெட்டவால் ரங்கடூஸ். பை பாய்.